அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் ஒரு நிமிடம் யோசிங்க. ஒரு நிமிடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்மளோட வாழ்க்கையில் முக்கியமான ஒரு டிசிஷன் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கக்கூடிய அந்த ஒரு நிமிடம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது முக்கியமான பிரச்சனை டைவோர்ஸ். இப்போ எங்கே வந்து பார்த்தாலுமே நிறைய பேர் சொல்லக்கூடியது ஃபேஷன் மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு மாறின விஷயம் டைவோர்ஸ். யாருமே மனம் விட்டு பேசிக்கிறது இல்லைங்க. எடுத்தோடனே டைவோர்ஸ். ஏன் பிரச்சனை, எதுக்கு பிரச்சனை, அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த வழியிலேருந்து யாரும் யோசிக்கிறது இல்லைங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேச போகிறோங்க. டைவர்ஸ் அப்படின்னு ஒரு முடிவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் இல்லைங்க பாதிப்பு. நம்ம வழியில் வந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம உணர்ந்தணும். ஒரு நிமிஷம் நின்று யோசிக்கணும். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற குடும்பம், நம்ம டைவர்ஸ் பண்ணுறதால நம்மளோட தங்கை தம்பிகள் இல்லாட்டினா அக்கா அண்ணன் அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகும் நம்மளோட முடிவால் அப்படின்றத பற்றி ஒரு நிமிடம் நீங்கள் நின்று யோசிக்கணுங்க. இந்த யோசிக்கிறதாலேயே எந்த விஷயத்தையுமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஒரு நிமிடம் நீங்கள் யோசிச்சாவே டைவர்ஸ்ன்ற முடிவை ஈஸியாக மாற்ற முடியும். கேட்கறதுக்கு கொஞ்சம் கசப்பா இருந்தா கூட இந்த விஷயத்துல ஒரு நிமிடம் யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கு அதனால தான் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு நிமிடம் யோசிங்க. வாழ்க்கையில சில முடிவுகள் ஒரு நிமிட கோவத்துல தான் எடுக்கிறோம். ஆனா அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்கவே நமக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். என்னதான் இந்த விஷயத்த நான் மறந்துட்டேன், விட்டுட்டேன், அடுத்த கல்யாணத்தை நோக்கி நான் போயிட்டேன் அப்படின்னு நீங்க தலையை சுத்தி தூக்கி போட்டுட்டேன் அந்த நினைவை அப்படின்னு நீங்க சொன்னா கூட ஏதாவது ஒரு ஞாபகத்துல உங்களை வந்து உணர்த்தும் போது உங்களுக்கு உறுத்துற மாதிரி அது இருக்கும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் இப்படி ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட், நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ஃபீலிங்ஸை யாருமே புரிஞ்சுக்கலன்னு வச்சுப்போமே. அப்போ உங்கள் மனசை வந்து இவ்வளோ டைவர்ஸ் வரைக்கும் போன உங்களோட மனசை யார்கிட்டையாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? எப்படி ஓப்பன் பண்ணி பேசுனீங்களா? என்ன பிரச்சனை வந்துச்சு, ஏன் இந்த ஒரு முடிவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு யார்கிட்டையாவது பேசியிருக்கீங்களான்னு பாருங்கள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டையோ வேற யாரோ முகம் தெரியாத பேஷண்ட்டுக்கிட்ட எல்லாம் நம்ம பேசியிருப்போம். முகம் தெரியாத ஒரு கவுன்சிலர் கிட்டலாம் இந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப முழுக்க முழுக்க பேசியிருப்போம். ஆனால் குடும்பத்தில் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமோ, முக்கியமாக நம்ம துணைக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமோ அவங்க கிட்ட பேசுறது கிடையாது. பிரச்சனை அப்படின்றது பெரியது இல்லைங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் பிரச்சனை பெருசாக பூதகரமாக மாறுது. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் மனதோட ஃபீலிங்ஸை உணர்த்தணும் அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் வந்துட்டிங்கன்னா உங்களோட ஃபீலிங்ஸை உணர்த்தணுங்க. உங்கள் உள்ளும் பேசுகிற குரலை நீங்கள் வெளிப்படுத்த தயங்கக்கூடாது. ரெண்டாவது, இது கோவமா இல்லாட்டி காயமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம மனசு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருக்கு. இந்த விஷயத்த பற்றி பேசும்போது ஒரு பக்கம் ஒரே காயமாகவும் இருக்கு. அவர் எப்பயுமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, இல்லை அவ என்னை மதிக்கவே இல்லை, அவ கூட இருக்கிறத வேஸ்ட், இப்படி சொல்லக்கூடிய இந்த ஃபீலிங்ஸ் தான் டைவர்ஸ் முடிவு வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போதுங்க. ஆனால் நம்ம உண்மையிலேயே என்ன யோசிக்கிறோன்னா, ஒருத்தவங்களை பற்றி நம்ம யோசிக்கும் போது இவ்வளோ நம்ம மனசு கோவப்படுது அப்படின்னா அப்போ நம்ம எவ்வளோ லவ் பண்ணியிருந்தோம்னா அவங்கள பற்றி நினைக்கும் போதே இவ்வளோ கோவப்படுது அப்படின்றத உணர்ந்துக்கணுங்க. அவ்வளோ லவ் பண்ணதால தான் நம்ம மனசு ஃபுல்லாக இவ்வளோ காயம் வந்திருக்கு. இவ்வளோ காயப்பட்டதால தான் நம்ம மனசு கோவப்படுது. இந்த ஒரு ஃபீலிங்ஸ் தாங்க டைவர்ஸோட முடிவுக்கு நம்மளை தூக்கி போகுது. முதல்ல இந்த காயம் இருக்குன்றத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. இந்த காயம் வந்ததுக்கு ரீசனே நீங்கள் அவங்கள லவ் பண்ண விதம் தான். ஸோ அந்த விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க. கோவத்தை தூக்கி போடுங்க. காயம் ஏற்பட்டதுக்கு காரணமான விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ண பாருங்க. மூணாவது விஷயம், இன்னும் உங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போலங்க. நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை 1 வருஷமோ 10 வருஷமோ 20 வருஷமோ உங்களோட லவ்வோட ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைகள் வந்ததாலேயோ இல்லை பெற்றோர்களில் பிரிஞ்சதாலேயோ உங்களோட லவ்வோட ரேஞ்சை வந்து மாறிட போகிறது இல்லைங்க. அது முடிஞ்சிடவும் போகிறதில்ல. இதுதான் உண்மையான உண்மை. இது மறைஞ்சு தான் கிடைக்கும்.
நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அப்பயே உங்களுக்கு டைவர்ஸ்ன்ற ஃபீலிங்லாம் வந்திருக்காது. ஆனால் எப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தவறுறீங்களோ அப்போதாங்க டைவர்ஸ் அப்படின்ற ஒரு லெவல் வரைக்கும் எல்லாம் போயிடுறாங்க. போகிறது இல்லாமல் அதே மனுஷங்களே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கைங்க. திரும்ப இதுக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு நல்ல சொல்யூஷன் உங்களால் எடுக்க முடியும். சரி, நீங்கள் இப்போ கொஞ்சம் இறங்கி வந்துட்டீங்க, ஒரு தடவை பேசி தான் பார்க்கலாமே, முடிவு திரும்ப நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்க. அப்படி வந்துருச்சுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், ப்ளேம் பண்ணுறதை நிறுத்துங்க. இது வரைக்கும் 100 விதமான குறைகள் உங்களோட கணவர் மேலே நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை மனைவி மேலே வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் முதல் நாள். எந்த குறையுமே இல்லை அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்கள அப்ரோச் பண்ண ஆரம்பிங்க. சரி, எல்லாத்தையும் மறந்துடுவோம், இன்னையிலேருந்து புது லைஃப் ஆரம்பிக்கலாம். சரி, உனக்கு என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. இல்லை நீங்கள் முதல்ல அந்த மாதிரி பண்ணீங்க, எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன்னு ஒய்ஃபை எக்ஸ்பிளைன் பண்ணானோ இல்லை ஹஸ்பண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாதோ சாரின்னு சொல்ல தயங்காதீங்க. இந்த சாரின்ற வார்த்தை ஒரு மந்திரஜால வார்த்தைங்க. எப்போ நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்கிறீங்களோ அதனால் பெனிஃபிட் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க. ஆப்போசிட் கிட்ட இருக்கிற பார்ட்டி கிட்ட நீங்கள் சாரின்னு சொன்னதால் நீங்கள் தாழ்ந்து போயிட்டு தான் நினச்சிக்காதீங்க. எல்லாத்துலேயுமே பெனிஃபிட் உங்களுக்கு தான் அதிகம். சின்ன சின்ன சேஞ்சஸை டெய்லி நீங்கள் மாற்றி காட்டும்போது கவுன்சிலிங்கோட நீங்கள் போகணுன்னு கூட அவசியம் இல்லைங்க. உங்களோட லைஃப்லேயே சில சேஞ்சஸை கொண்டு வர மூலயமா நீங்கள் இந்த டைவர்ஸுன்ற இந்த விஷயத்தையே நீங்களே மண்ணுக்குள்ளே போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இதில் நிறைய பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணும்போது பார்க்கும்போது எல்லாருமே தனி குடித்தனம் இருக்கும்போது தனக்குள்ளேயே வச்சு வச்சு புடுங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட்டே நிறைய ஃபேமிலியில் கிடையாதுங்க. கடைசி நேரத்தில் தான் ஃபேமிலிக்கு அவங்க கொண்டு போகிறாங்க. இதுதான் வந்து நம்மளோட வீக் பாயிண்ட்டுங்க. அந்த சேஞ்சஸை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மாற்றி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட லெவலுக்கும் நீங்கள் பாசிட்டிவாக ஒரு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு லைஃப்பில் சேஃப்டி கிடைக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா நினச்சிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்காக ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிக்கிறதுல தப்பில்லைங்க. டைவர்ஸ் அப்படின்றது ஒரு சொல்யூஷனாக டெம்ப்ரவரியாக உங்களுக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு இந்த நேரத்தில் இருக்கலாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு இது தேவையா தேவையில்லையா, வேணுமா வேண்டாமா, ஈகோ விட்டு பேசிடலாமா, ஈகோவோடையே போயிடலாமா, ஆர்ட்ல இருந்து பேசலாமா இல்லை அவுட்லைன் மட்டும் பேசலாமா, இப்படி நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்பை நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியுங்க. டைவர்ஸ் அப்படின்றது ஒரு முடிவு கிடையாது, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுறதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம்.